ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா இஸ்கான் மங்களூர்ல உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். 18 days கோர்ஸ். இதுல இன்னைக்கு 12th சாப்டர் பார்க்க போறோம். நம்ம டேட்டை பார்க்குறோம், இஸ்கான் மங்களூர் டேட்டை பார்க்குறோம். எல்லாரும் சேவிச்சுக்கலாம். அண்ட் ஒரே ஒரு வாட்டி ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. பிராணத்தி இருக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं, श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण पादान् सहगण ललिता श्री विशाखान्वितांश्च. हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते, गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी, वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्य देवाय को ब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो महावदान्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरत्विषे नमः. गुरवे गौरचन्द्राय राधिकायै तदालये कृष्णाय कृष्ण भक्ताय तद्भक्ताय नमो नमः. नमो ॐ विष्णुपदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे, निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. पंचतत्वात्मकं कृष्णं भक्तरूप स्वरूपकं, भक्तावतारं भक्ताख्यं नमामि भक्तशक्तिकं. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद, श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. பகவத்கீதை 18 நாட்களில் புரிந்து கொள்ளுங்கள். அந்த வகுப்புக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு 12வது அத்தியாயம் படிக்க போறோம். அண்ட் இது என்ன மெயின் என்னன்னா பக்தி யோகம். ரொம்ப குட்டி சாப்டர் தான், ஈஸியா முடிஞ்சிடும். பக்தி எப்படி பண்ணணும் ஒரு படிப்படியா பகவான் எடுத்து கொடுக்குறாரு. அவ்வளவு பிட்டு நம்ம ஒரு அம்மா ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி, அந்த ரொம்ப சின்ன குழந்தை பல்லு இல்லாத குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க, நல்லா பிசைஞ்சு நல்லா கூழ் மாதிரி ஆக்கிதான் கொடுப்பா. அது ஏன் நிலம் பண்ணாலும் வாயில போய் திணிச்சு. அந்த மாதிரி பகவான் இறங்கி வராது. இந்த மாதிரி பண்ண முடியலையா, நீ இந்த மாதிரி பக்தி பண்ணுன்னு அவர் எடுத்து சொல்றாரு. அப்போ நம்ம பண்ணலன்னா அப்புறம் எவ்வளவு பெரிய முட்டாள் நான் நினைச்சு பாக்குறேன். ஏன் நமக்குள்ள இதெல்லாம் தெரிஞ்சு வந்திருக்கு. கண்டிப்பா நம்ம பகவான நம்ம மாத்திரம் படிக்கிறது இல்லாம எல்லாரையும் கூப்பிடணும். யாருக்கெல்லாம் அது அப்புறம் எல்லாம் வரமாட்டேங்கிறா அப்படின்னா ஒரு மாசம் 18 days மாத்திரம் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க இன்ட்ரெஸ்ட், அப்புறம் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வருவா, இல்லாட்டா அடுத்த மாசம் ஜாயின் பண்ணிட்டோம், இல்லாட்டா அடுத்த மாசம், இல்லாட்டா அடுத்த வருஷம். ஏன்னா நம்ம இது போயிட்டே இருக்கும். அதான் அடுத்தது 34வது மாசம், பிப்ரவரி மார்ச்ல 34வது கண்டினியூஸா நாங்க வந்துட்டே இருக்கு. அப்போ முடியல அடுத்த வருஷம், இல்லாட்டா அடுத்த ஜென்மம். அதுவும் என்ன, நம்ம மனுஷ ரூபத்துல வந்தோம்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தா எல்லாம் அந்த ஒரு இஃப் அண்ட் பட்ஸ் அந்த இருந்தாதான் நமக்கு கிடைக்கும். இப்ப நமக்கு எல்லாம் ரொம்ப பிராப்தம் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம we should make advantage ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஒரு ஃபீஸ் கிடையாது, புக் வாங்குற ஃபோர்ஸ் கிடையாது, ஒன்னுத்துக்கும் ஃபோர்ஸ் இல்லை, எல்லா ஆப்ஷன் தான்.
உங்களுக்கு என்ன தோன்றதோ புக்கு வாங்கணுமா வாங்குவோம், வாங்கி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுமா தாராளமா அதுவும் பண்ணலாம். அப்புறம் கிளாஸ் எல்லாம் எவ்வளோ கிளாஸ் வேணா அட்டென்ட் பண்ணலாம். ஆனா எல்லா டைமிங்கும் இருக்கு. ஓகே, அவருடைய தெய்வீக அருள் அபயச்சரண் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா ஸ்தாபகர் ஆச்சாரியா கிருஷ்ண உணர்வுக்கான சர்வதேச சங்கம் அவர்களுடைய போதனைகளின் அடிப்படையில் தான் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். இன்னைக்கு 11 சாப்டர்ல என்ன பார்த்தோம்? அர்ஜுனா தனது யூனிவர்சல் வடிவத்தை காட்டும்படி கிருஷ்ணரிடம் கோருகிறார். அப்புறம் பகவான் கிருஷ்ணர் தனது உலகளாவிய வடிவத்தை விவரிக்கிறார். அது எப்படி கேட்டார் அவர்? நான் எனக்கு தகுதி இருந்ததுன்னா கொடுங்கன்னு தான் கேட்கிறார். அது ரொம்ப அண்டர்லைன் இதுன்னா நம்ம இப்போ அதான் ஆல்வேஸ் இது வி ஷுட் ரிமெம்பர் தட். நமக்கு அது தகுதி இருந்தாதான் கேட்க முடியும். இது கேட்கலாம், ஆனா எனக்கு தகுதி இருந்தா கொடுங்க சொல்ல. அப்புறம் அவரை வந்து காட்டித்தரார் யூனிவர்சல் வடிவத்தின் அர்ஜுனனின் பார்வை. அவர் நல்லா பாக்குறார். அர்ஜுனனின் யூனிவர்சல் வடிவத்தின் அனுபவம் ஃபுல்லா அனுபவிச்சு மயில்குச்செறியறது அப்படிலாம் சொல்றார். கிருஷ்ணாவின் பதில் அதை பார்த்துட்டு அவர் எல்லாம் சொல்றார். எல்லாம் காட்டிட்டு அவர் சொல்றார், நான் யாருக்கும் இதெல்லாம் காட்டினது இல்லை, உனக்கு காட்டுறேன் அப்படின்னு. அர்ஜுனனின் ஜபங்கள். அப்புறம் ஐயோ நான் வந்து இப்படி எல்லாம் தப்பா சொல்லிட்டேனே, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டேனே, ஐம் வெரி சாரி எல்லாம் சொல்லி கிருஷ்ணரை பார்க்க தூய பக்தி தேவை. கிருஷ்ணன் அனுபவிக்கணும்னா என்னது? மெயினா தூய பக்தி, அனன்ய பக்தி தான் தேவை. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? பக்தி ஓவர் இம்பர்சனலிசம். நம்ம எப்படி பக்தி எப்படி பண்ணோம்? பர்சனல் ரூபத்தை பண்ணுமா, அரூப ரூபத்துல பண்ணணுமா, அதை வந்து பக்தி வளர்ச்சியின் முன்னேற்ற நிலைகள். ஒரு படியா நம்ம எப்படி முன்னேறி போகலாம் அப்படி. கிருஷ்ணருக்கு அன்பான தகுதிகள். சமர் சத்ரௌச்ச மித்ரேச்ச. சத்ரு கிருஷ்ணருக்கு பிடிக்க யாரை பிடிக்கும்னா அது குவாலிட்டி கொடுத்துருக்கு. அது போல நம்ம இருந்தா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால நம்ம எல்லாம் அதை ஃபாலோ பண்ணணும். Yes, Arjuna Uvacha, Evam Satatayukta Ye Bhakta Swam Paryupasate Ye Chapyaksharam Abhyaktam Tesham Ke Yoga Vittamaha. அர்ஜுனன் விரும்பினான் மிகவும் பக்குவமானவர்களாக கருதப்படுபவர்கள் யார்? இவர் ஒரு கொஸ்டின் கேட்கிறார். யாரு வந்து ரொம்ப வந்து பக்குவம் அடைந்தவர்கள், மெச்சோர்ட் பீப்புள் யாரு? எப்போதும் உமது பக்தி தொண்டில் முறையாக ஈடுபட்டிருப்பவர்களா, அல்லது தோன்றாத அருவ பிரம்மனை வழிபடுபவர்களா? இவெல்லாம் மெடிடேஷன் உட்கார்ந்துலாம் அரூப பிரம்மனை தான் அவெல்லாம் வழிபடுறா. சில பேருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, பண்றாங்க. அவ பண்றவாள்லாம் தப்பு நம்ம எப்படின்னு சொல்லக்கூடாது. அவ பண்றாங்க கரெக்ட், அவன் பண்றான்னு சொல்லிட்டு நம்ம காட்டுல உட்காந்துட்டு வீட்டுல பங்களா என்ன பண்றாங்களோ அது பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி சன்னியாசி எத்தனை யோசனை பிரயோஜனம் இல்லை. அதுக்கு நம்ம வந்து வீட்டிலேயே உட்காந்து ரூபம் பகவான் ரூபத்தை வச்சு நம்ம வந்து வழிபடுறது நல்லது. அந்த மாதிரி இருக்காங்க சில பேருக்கு ரொம்ப நல்ல மெச்சூரிட்டி இருக்கு. அவங்க வந்து அரூப ரூபத்தை பண்ணட்டும். ஆனா என்ன இவர் கேட்கிறார், எது நல்லது? உன்னுடைய பக்தி தொண்டில் முறையாக இருப்பது. என்னது முறைனா என்னது? காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும், பகவானுக்கு இது ஆராதனை பண்ணணும், பகவானோட நாமம் ஜபிக்கணும், இதெல்லாம் இருக்கே. அவருக்கு உடை உடுத்துறது என்ன, அவருக்கு நைவேத்தியம் பண்றது என்ன, இவங்க எல்லாமே இஸ்கான்ல நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் வீட்டுல பண்ணணும்னு வேண்டாம், அதெல்லாம் பண்ண சொல்லல. அட்லீஸ்ட் பார்க்கலாமே, அவங்க பண்றதை பார்க்கலாம், அவ்வளவுதான். அது பார்த்தாலே நம்ம பண்ணா போதுதான். அவங்க சொல்றதை கேட்கலாம், பாட்டெல்லாம் கேட்கலாம். இது பாகவதம் எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் கேட்கலாம். எப்பெல்லாம் நேரம் இருக்கோ அதெல்லாம் கேட்கலாம். அப்படி கேட்க அந்த டைம்ல நேரம் இல்லைன்னாலும் யூடியூப்ல எப்போ அப்லோட் பண்றோம். எல்லாம் எந்த கிளாஸ் மாத்திரம் இல்ல, பிரபுஜியோட கிளாஸ் என்ன ப்ரோக்ராம் வச்சாலும் அதுக்கெல்லாம் காசு கொடுக்குறாரு. ஒரு மாசத்துல 1.5 லட்சத்துக்கு மேல அவர் கொடுக்குறாரு. இந்த அப்லோட் பண்ணி இதுக்கெல்லாம் அந்த கிளவுட்ல தான் போய் உட்கார்றது இல்லையா, அந்த ஸ்பேஸ் எல்லாம் நம்ம ஆக்குபை பண்றோம். இவ்வளவு கிளாஸ் பண்ணிட்டு 12 லாங்குவேஜஸ்ல போயிட்டு 12 லாங்குவேஜஸ்ல ஒரு நாளைக்கு 4-5 கிளாஸ் போயிட்டு இருக்கோம். எது அடல்ட் மாத்திரம், அப்புறம் யூத், அப்புறம் இது என்னது சில்ட்ரன். நம்ம தமிழ்ல வந்து 2 கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஹிந்தி இது பெங்காலில நிறைய போயிட்டு இருக்கு, நிறைய மராட்டி நிறைய கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் அண்ட் கெப்ட் இன் கிளவுட். இப்ப அதுக்கு வந்து ஸ்பேஸுக்கு பணம் கொடுத்ததானே, அது அவர் ஸ்பெண்ட் பண்றாரு. நம்ம கிட்ட இருந்தெல்லாம் கேட்கல, நமக்கெல்லாம் ஃப்ரீ தான். கேட்டுக்கலாம், படிக்கலாம், கிளாஸ்ல வந்து படிக்கலாம், இல்ல கிளாஸ்ல வந்து அட்டென்ட் பண்ண முடியலனாலும் அந்த யூடியூப் பார்த்து இதை கேட்டுக்கலாம். ஒன்னும் அவர் கேட்கறது கிடையாது, ஆனாலும் கிடையாது. ஓகே, அப்ப இது வந்து அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உருவம் உள்ள பகவானை நான் வந்து ஒன்ன வந்து உருவம் உள்ளதா நாங்க வந்து இதை பக்தி பண்றாங்களே அவங்க மேன்மையா என்னது அவர் வந்து பக்குவமானவர்களா, இல்லை அரூப ரூபத்தை வந்து உங்களோட அரூப ரூபம்னா எனக்கு அந்த எல்லா உலகளாவிய வடிவத்துல இருக்கீங்களே அதை வந்து வழிபடுறாங்களே அது வந்து அவ வந்து மெச்சூர்டா, அவங்க வந்து பக்குவமானவர்களா அப்படின்னு. அதுக்கு பகவான் என்ன சொல்றார்? பகவானுவாச்ச மய்யா வேஷ்யமனோ ஏ மாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரயோபேதாஸ்தே மே யுக்த தமாமதாக. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், தனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி
என்னுடைய இந்த மாதிரி ஒரு உருவத்தை வச்சு மனசை நிலை நிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்பொழுதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னையில இருந்து நம்ம வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி. ரூபத்தை பண்றவங்க பண்ணட்டும், நம்ம வாழ இது தப்பு சொல்றதுக்கு இல்ல. ஆனா பகவான் வந்து பகவத்கீதையிலே சொல்லியாச்சு, ரூபத்தோட பண்றதுதான் நான் வந்து பரிந்துரைக்கிறேன். ரூபத்தோ என்ன வந்து ஒரு உருவம் வச்சு நீங்க வந்து பண்ணணும். அதுக்கு ரீசனும் சொல்றேன். ये त्वक्षरम् अनिर्देश्यम् अव्यक्तं पर्युपासते सर्वत्रकम् अचिन्त्यं च कूटस्थम् अचलं ध्रुवं सन्नियम्येन्द्रियग्रामं सर्वत्र समबुद्धयः ते प्राप्नुवन्ति माम् एव सर्वभूतहितो रताः. அப்புறம் என்ன சொல்றார்? ஆனால் தோற்றமளிக்காததும் பலனுணர்விற்கு அப்பாற்பட்டும் இருப்பதும் எங்கும் நிறைந்ததும் சிந்தனைக்கு எட்டாததும் மாற்றமில்லாததும் நிலையானதும் அசைவமற்றதுமான பூர்ண உண்மையின் அரூபத்தன்மையை முழுமையாக வழிபடுபவர்கள் பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்தி எல்லோரிடமும் சமநோக்குடன் பழகி அனைவருக்கும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபட்டு இறுதியில் என்னை அடைகின்றனர். அவளுக்கு வழி யார் அரூபத்தை வந்து வழிபடுறாங்களோ அவங்களோட வழி காட்டியிருக்காங்க. அவளும் என்னை வந்து அடையிறார்கள். இட் இஸ் நாட் தட் அவளுக்கு வேற பார்த்து வேறையா இருந்தாலும் இலக்கு என்னது? பகவான் அடையிறது தான். நம்ம பக்தியில போய் அடையிறோம், ஈஸியா அடைஞ்சுடலாம். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா ஒண்ணுமே நம்ம கண்ட்ரோல் கிடையாது. இதுதான் சாப்பிடாதே, ஒண்ணும் எல்லாம் புலன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஒண்ணும் கிடையாது. புலன் கண்ட்ரோல் என்னத்துக்கு? பகவான தியானம் பண்ணி இவ்வளவு சாப்பிடணும் ஆசையா இருக்கா, அழகா நைவேத்தியம் பண்ணி பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடலாமே. உடை உடுத்த ஆசை இருக்கா, எல்லாம் பகவானுக்கு ஆஃபர் பண்ணி அந்த உடையை உடுத்திக்கலாம். ஆடலாம் பாடலாம் எல்லாம் இருக்கு இங்க. இல்ல அவங்க அப்படி இல்லையே, ஃபுல் கான்சென்ட்ரேஷன். மனசுதான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அந்த பாதை எப்படின்னாக்கா தோற்றம் அளிக்காததும் புலனுணர்விற்கு அப்பாற்பட்டதும் இருப்பதும் எங்கும் நிறைந்திருக்கும். எல்லா இடத்தையும் பகவான் இருக்காரு. அதெல்லாம் மனசுல நினைச்சுட்டு சிந்தனைக்கு எட்டாதது. ஒரு சிந்தனைக்கு ஒரு இது ஒரு ஃபார்ம் இருந்தாதானே அதை அப்படி நம்ம கிராஸ் பண்ண முடியும். அப்படி டோட்டல் வேக்குவம்ல நம்ம அப்படி பகவானை நினைக்கணுமா, எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நினைச்சு பாக்குறேன். எட்டாததும் மாற்றம் இல்லாததும் அழிவற்றதும் மாற்றம் இல்லாததும் இல்லையா? அது இது என்னது? பகவானோட அந்த இதெல்லாம் அமைஞ்சிருக்கிறது. நோ சேஞ்ச் இன் தட். இட் இஸ் ஆல்வேஸ் அந்த ஃபுல் கேலக்சியில இருக்காரு. அப்புறம் மாற்றம் இல்லாத நிலையானது, ஆல்வேஸ் இட் இஸ் தேர். அசைவற்றதும் இது என்னது? அசைவு சேஞ்சும் ஆகாது, ஆடவும் செய்யாது, ஒண்ணு ஸ்திரமா இருக்கிறது எப்பவும் உள்ளது. பூர்ண உண்மையின் அரூபத்தன்மையை முழுமையாக வழிபடுபவர்கள் பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்தி மூச்சு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 6th சாப்டர் பார்க்கலாம். மூச்சு சீராக இருக்கணும், மைண்ட் கண்ட்ரோல்ல இருக்கணும், கண்ணெல்லாம் எப்படி இருக்கணும், உட்கார்ற இடம் எப்படி இருக்கணும், நாத்தி நீச்சம், ரொம்ப மேலே இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது, எல்லாம் பேக் இரெக்டா இருக்கணும். நிறைய கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணி முழுமையாக வழிபடுபவர்கள், அந்த மாதிரி பூர்ண உண்மை அருவத்தன்மையை முழுமையாக வழிபடுபவர்கள் பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்தி எல்லோரிடமும் சமநோக்குடன் பழகி, அதுவும் இருக்கு. அப்படி கண்ணு முடிச்சு ஃபுல் டே இப்படி உட்கார முடியாது. இப்போ கொஞ்ச நேரம் ராத்திரி ஆயிடுச்சு, தூக்கம் வேணும், கொஞ்சம் உடம்புக்கு ஏதோ கொஞ்சம் ஆகாரம். ஆனா எல்லாரும் ஈக்குவலா, ஒரு கோபம் தாபம் எல்லாம் இல்லாம சமநோக்கூட அந்த மாதிரி இருக்கணும். அனைவருக்கும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபட்டு இறுதியில் என்னை அடைகின்றனர். அந்த மாதிரி பண்ணினாதான் அவங்க வந்து என்னை அடைய முடியும். क्लेशो अधिकतरस्तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि कदिर्दुःखम् देववद्भिर् अवाप्यते. எவரது மனம் பரமனின் தோன்றாத அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ, யாரு வந்து இந்த மாதிரி ஈஸியா இருக்கு தோன்றதுனாக்கா, அருவத்தன்மையில அவங்களுக்கு வந்து ஈஸியா கான்சன்ட்ரேஷன், இதெல்லாம் உண்டு, சக்கரம் எல்லாம் உண்டு. இது மூலாதாரண, இதெல்லாம் இன்னொரு பேர் உண்டு. இந்த யோகா பண்றவங்களுக்கு தெரியும். மூலாதாரம், இங்க அநாகத, இல்ல இது அநாகத, என்னெல்லாம் உண்டு மறந்து போயிடுத்திப்போம். நான் ஐ வாஸ் டூயிங் தட். இஸ்கான் வரத்து முன்னாடி இருக்கு, மறந்து போயிடுத்திப்போம். மூலாதார, சுவாதிஷ்டான, அப்புறம் மணிப்பூரக்க, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வருது. அநாகத, அப்புறம் இது இங்க இன்னும் ஒரு சக்கரம், அப்புறம் வந்து இது அது என்ன பேர் மறந்து போயிடுது. அப்ப அந்த மாதிரி சக்கரத்தை வந்து நம்ம ஃபீல் பண்ணி 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 அப்படியே உள்ளூர அந்த மாதிரி இது பண்ணணுமா. சோ எவரது மனம் பருமனின் தோன்றாத அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். பண்ணுவாங்க, ஆனா பாதை எப்படி? கடினமான பாதை. நம்ம நல்ல தார் ரோட், சிமெண்ட் ரோட்ல நம்ம போயிடுவோம். ஆனா அவங்களோட பாதை கொஞ்சம் கரடு முரடா இருக்கும். வருவாங்க, அவங்க அந்த ஸ்பீட்ல வருவாங்க. அவங்களுக்கு எப்ப முடியறதோ அந்த இடத்துல வருவாங்க. ஆனா வளர்ச்சி ரொம்ப கடினம். அவ்வழியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்பொழுதும் சிரமமாகும். நார்மலி நம்மள மாதிரி உடல் இருக்கிறவர்களுக்கு உடலோடு உள்ள பகவான் இப்படி வழிபடுறதுதான் ஈஸியா we can correlate.
நமக்கு பசி பகவானுக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுவோம், பகவானுக்கு ஆஃபர் பண்ண தோணும். நம்ம இவ்வளவு எல்லாம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறோமே, பகவானுக்கு ட்ரெஸ் எல்லாம் அழகழகா போட்டு அலங்காரம் பண்ணலாம், செயின் போடலாம், அது அந்த மாதிரி ஒரு இது ஆசை வரும். வாசனை திரவியங்கள் நம்ம வந்து பவுடர் எல்லாம் பூசிக்கிறோம், சென்ட் எல்லாம் அடிக்கும்போது பகவானுக்கு வாசனை இல்ல, ஸ்ப்ரே எல்லாம் பண்ண வேண்டாம், ஒரு ஊதுபத்தி கட்டினாலே போதும் இல்லையா? கற்பூரம் ஊதுபத்தினா அந்த இதே மனத்துன்னு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஒரு ரூபத்தை வந்து வழிபடும் போது நமக்கு வந்து we can correlate very easily. நானும் உடலை வச்சிருக்கேன், பகவானுக்கு நம்ம மாதிரி உடல் இல்லைனாலும் அவருக்கு எல்லாம் பண்ணணும்னு சொல்லி தோணும். ஆனா அரூப ரூபத்துல பண்ணும்போது அந்த இது வராது, அவ்வளவு சீக்கிரம் வராது. அவ தியானத்துலதான் இருப்பா, ஃபுல்ல பகவான் தியானத்துல வந்து வழிபடுறாங்க. ஆனா அதுல என்ன போட்டிருக்குனாக்கா பகவத்கீதையில அதுல வந்து முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்பொழுதும் சமம். அப்ப சில பேர் பண்றாங்கன்னாக்கா அவங்க வேற லெவல். நம்ம மோஸ்ட்லி நம்ம எல்லாம் இந்த லெவல்ல தான் இருக்கோம், பேசிக் லெவல்ல தான் இருக்கோம். அந்த பக்குவமானவர்கள்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அவளுக்கு ஈஸியா இருக்கும், நமக்கு முடியாது. ஆனா அந்த பாதை கடினம் தான், அதுல இருந்து வரது ரொம்ப கஷ்டம். எஸ். ये तु सर्वाणि कर्माणि वै सन्न्यस्य मत्पराः अनन्येनैव योगेन मां ध्यायन्त उपासते तेषाम् अहं समुद्धर्ता मृत्यु संसार सागरात् भवामि न चिरात् पार्थ मय्यावेशित சேதசாம். ஆனால் தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து, யாரு? ரூபத்தோட வழிபடுறவங்க என்ன பண்ணலாமா? நாங்களே ஆனால் தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து பிறழாமல் என் மீது பக்தி செலுத்தி எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்போதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனங்களை என்னில் நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ பிருத்தாவின் மகனே, அவர்களை பிறப்பு இறப்பு என்னும் கடலில் இருந்து உடனடியாக காப்பாற்றுவனாக நான் இருக்கிறேன். அப்போ நம்மளுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்க? நீ வந்து எது பண்ணினாலும் என்ன நினைத்தன் பண்ணு, எனக்காக வந்து எல்லாம் தியாகம் பண்றா போல. வாட்டெவர் ஐ டு நான் பகவானுக்கு வேண்டி பண்றேன். மனசு எப்படி இருக்கணும்? எல்லாம் பக்தி தொண்டுல இருக்கணும். பக்தி தொண்டுல ஈடுபட்டு எப்போதும் பகவான் தியானத்துல இருக்கணும். அப்புறம் அப்படி யாரு அந்த மாதிரி வழிபடுறாங்களோ, பகவானோட ஃபுல் தெரிஞ்சுண்டு, பகவானோட பிரபாகம் எல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி யாரு வழிபடுறாங்களோ அவங்கள வந்து நான் வந்து இந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த சமுத்திரம், அந்த சாகரம் இருக்கேன், அதுல இருந்து கடல்ல இருந்து நான் உடனடியாக நமக்கு அந்த காலம் வரும்போது கண்டிப்பா நம்ம வந்து இந்த பகவானோட உலகத்துக்கு அவரையே கைப்பிடித்து கூட்டின்னு போறோம். அந்த மாதிரி இதுல சொல்லியிருக்கு இந்த பகவத்கீதா. அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா தனிப்பட்ட பக்தி. இது ஒரு ஸ்டெப்பா இருக்கும். தனிப்பட்ட பக்தினா ஃபுல் டோட்டலி என்க்ரோஸ்ட் இன் காட். எப்போ கேட்டாலும் வாயில கிருஷ்ணா தான் இருக்கும். எதை எடுத்தாலும் ஒரு போன் எடுத்தாலும் ஹரே கிருஷ்ணா, யார்கிட்டயே பேசினா தான் இப்போ ஹரே கிருஷ்ணா, இந்த பிரபுஜி சொல்றீங்க கரை வாழ்க வளமுடன், அவரோட வாயில அதே வந்து இருக்கும். ரொம்ப கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? அது கேட்கறது அந்த மாதிரி சில பேர்லாம் ரொம்ப நல்லா பேசுவான். எனக்கு மனசுல அது இருக்கலாம், எது இருக்கோ அதுதான் வெளியில வரும். கண்டிப்பா நான் ஐ பிலீவ் இன் தட். நம்ம வந்து வேஷம் எல்லாம் போட முடியாது. நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் காலையில எந்திருக்கணும் அப்படின்னு 2 நாளைக்கு நான் எழுந்து காட்டுறேன். பத்தியா மாதாஜி நான் எழுந்துட்டு இருக்கேன், எல்லாரும் எழுந்திருப்பாங்க. அப்ப நீங்களும் ஆஹா நம்ம மாதாஜி எழுந்திருக்காங்க, நானும் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வர ஆரம்பிப்பீங்க. 3rd டே பார்த்தா நான் காணும். ஏன்னா எனக்கு தூக்கம் போறல. இல்ல யாரும் எழுந்திருப்பா, உங்களுக்கு தான் வழி காட்டியிருக்கேன். எனக்கு தூங்கணும் அப்படின்னு நான் தூங்கினா நீங்க மதிப்பீங்களா என்ன? அப்ப ஐ ஷுட் பி இது வழிகாட்டி. அப்ப என்ன உள்ள இருக்கோ அதான் வெளியில வரணும். அப்படின்னா இப்ப சே சம்திங் நிறைய ஜப்பா பண்ணுங்கன்னா ஐ ஹாவ் டு டூ இட். நான் காலையில சீக்கிரம் உங்களை எந்திருக்க சொல்றேன்னா நான் இது பண்ணணும். நான் பண்ணினாதான் அது வந்து அவ்வளவு கன்விக்ஷனோட என்னால சொல்ல முடியும். அதோட அவ்வளவு ஆனந்தம் இருக்குன்னு நான் சொல்ல முடியும். இப்ப ஒருத்தரோட வாயில இப்ப அவர் பிரபுஜியோட சொன்ன மாதிரி நான் நினைவு இருந்தது. உள்ளூர் அந்த ஒரு எண்ணம் இருக்கு அவருக்கு. வாழ்க்கை வளமுடம்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதான் அந்த வாயிலையும் அது வருது. டிராமா எல்லாம் போட முடியாது. ஒரு நாளைக்கு வரும், 2 நாளைக்கு வரும், அப்புறம் வராது. ஓகே. அப்ப இதுல என்னது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு இந்த உச்ச கட்டம் இது தனிப்பட்ட பக்தியோட பண்ணணும்னு. மையே வமன ஆதஸ்வ மை புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்த்வம் ந சம்சயः ந சம்சயः. இது எப்பவும் வரும். சம்சயம்னா டவுட், நான் சம்சயம்னா டவுட்டே வேண்டாம். என்ன டவுட் வேண்டாம்? முழு முதற் கடவுளான என் மீது உனது மனதை நிறுத்தி உன்னுடைய முழு அறிவையும் என்னில் ஈடுபடுத்துவாயாக. என்னெல்லாம் அறிவு இருக்கோ உன்னெல்லாம் உங்களால பண்ண முடியுமோ எல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணி ஃபுல்லா என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இவ்வாறு நீ எப்போதும் என்னிலேயே வாழ்வாய் என்பது ஐயம் இல்லை. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன, எந்த நேரமும் கிருஷ்ணா 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 சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ எப்பவுமே என்னோட தாட்ஸ்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு இது இல்லை. there is no doubt about it. நீ வந்து எப்போ என்னோட இதுலதான் இருக்க அப்படின்னு. இதுதான் பக்குவம் அடைந்த பக்தி தொண்டு. ஆனா எல்லாராலையும் முடியுமா? முடியாது. அப்போ என்னது 2வது. சரி, சாதனா பக்தி பண்ண. அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாச யோகேன ததோ மாம் இச்சாப்தும் தனஞ்சய. அபியாசம்னா என்னது?
பிராக்டிஸ் பண்ணினா வரும். என்னது சொல்ற? செல்வத்தை வெல்பவனான எனது அன்பு அர்ஜுனா, உனது மனதை என் மீது பிறழாது நிலைநிறுத்த முடியாவிடில், சரி உனக்கு அந்த மாதிரி பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஜட உலகத்துல இல்ல இதெல்லாமும் மனசு அலையிறது, எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணால சொல்லிட்டு இருக்க முடியாது, டிவியேட் ஆயிடுறது. அந்த மாதிரி ஆனாலும் என்ன, பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. ஒழுக்க நெறினா என்னது? சீக்கிரம் எழுந்துக்கணும், குளிக்கணும், அப்புறம் என்ன பகவானுக்கு எல்லாம் ஜப்பா பண்ணணும், பகவானுக்கு என்னெல்லாம் உண்டு அதான் ப்ராசஸ் கொடுப்பா. இஸ்கான்ல எல்லாம் ஒரு ஒன்னா சொல்றா, ரொம்ப கைடன்ஸ் கொடுக்குறா. அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்கா, நம்ம எல்லாம் ஒண்ணும் தெரியாம தான் வந்து ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வீட்டுல ஏதோ பண்றோம். ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு எல்லாம் எடுத்து சொல்றது மோஸ்ட்லி எல்லாருக்கும் கஷ்டமா இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாம் பக்தியில இருக்கோம், அதனால நமக்கு கஷ்டமா இருக்கு. யார் பக்தியிலேயே வரது இல்லையோ அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்பா டெய்லி எந்திரிக்கணுமா அப்படின்லாம் வச்சிருவா. அந்த இது சொன்னேன் ஒரு நாளைக்கு ஸ்டோரி, ஒரு திருடன் அவன் வந்து மாட்டின்னு விட்டான். ஐயோ என்ன காலையில சீக்கிரம் எந்திரிக்க சொல்றாங்க, குளிக்க போறதுக்குள்ள கதவை தட்டுறாங்க, வெளியில வா அப்படின்னு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு புக்க விநியோகம் பண்ணி எல்லாம் பண்றான். போலீஸ் அப்புறம் கடைசியில சரணடைஞ்சுன்னு அப்படி சொல்றான். அப்ப இவ்வளவு நாளா எங்க இருந்தானா இஸ்கான் டெம்பிள் இந்த மாதிரி எல்லாம். அப்ப எங்க என்ன பண்ணியிருந்தாலும் இதான் காலையில எதுக்கிறது என்ன, பஜனை என்ன, பாகவதம் கேட்கணும், ராத்திரி ஆனா பஜனை பண்றாங்க, இது பண்றாங்க, ரொம்ப அதெல்லாம். ஓஹோ அப்படியெல்லாம் இருந்தியா, இதை விட பெரிய பனிஷ்மெண்ட் அவனுக்கு ஒண்ணு இல்லை, நீ இதெல்லாம் அனுபவிச்சாச்சு அப்படின்னு. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கடினமா இருக்கும். ஆனா போக 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 அதோட இனிமை வந்து நம்ம புரிஞ்சும், நமக்கு நல்லா புரிய வரும். சோ இது என்னது, அடுத்தது என்ன சொல்ற? செல்வத்தை வெல்பவனான எனது அர்ஜுனா, உனது மனதை என் மீது பிறழாது நிலைநிறுத்த முடியாவிடில் பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும், அப்புறம் உங்க வேலைப்பா. அப்புறம் என்ன இந்த கிளாஸ் இருக்கு, அதை அட்டன் பண்ணி திரும்பி உங்க வேலை. ஏன்னா அவ்வளவுதான் நம்மளால முடியும். நம்ம பௌதிக உலகத்துல எல்லாம் ஃபுல்ஃபில்லா சன்னியாசி இருக்க முடியாது. அந்த மாதிரி பண்ணு. என்னை அடைவதற்கான விருப்பத்தினை இதன் மூலம் விருத்தி செய்வாயாக. அப்போ முள்ள பகவான் அடையறதுக்குள்ள ஆர்வம் வந்துவிடும். சரி அதுவும் முடியல, எனக்கு வந்து காலையில எதுக்க முடியாது, ஜப்பா பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு ரெகுலரா நம்ம சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா என்ன பண்ணுமா, மூணாவது ஸ்டெப் நிஷ்காம கர்ம யுகம் பண்ணு. அப்படின்னா என்னது? அபியசமர்த்தோ அசி மத்கர்ம பரமோபவ மதர்த்தம் அபி கர்மாணி குர்வன் சித்திம் அவாப்ஸ்யசி. பக்தி யோகத்தின் விதிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியாவிடில் எனக்காக மட்டும் செயலாற்ற முயல்வாயாக. அப்படி உனக்கு வந்து ஃபுல் அந்த என்னெல்லாம் ரெகுலேஷன் கொடுத்துருக்கோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் உனக்கு வந்து பிராக்டிஸ் பண்ண முடியலைனாக்கா என்ன பண்ணணும், நீ என்ன வேலை பண்ற எனக்கு வேண்டி பண்ணு, பஸ் சிம்பிள். அதுவும் காட்டி கொடுத்துட்டு அப்ப எனக்காக மட்டும் செயலாற்ற முயல்வாயாக. ஏனெனில் எனக்காக செயல்படுவதன் மூலம் நீ பக்குவ நிலையை வந்தடைவாய். நீ இந்த மாதிரி பண்ண என்ன ஆகும், அந்த செகண்ட் ஸ்டேஜ் அந்த இதுக்கு வருவாய். அப்புறம் முள்ள பக்தியில நீ முன்னுக்கு வந்துருப்பாய். என்ன வேலை பண்ண, இப்ப இவன் என்ன பண்றான், கோயில வந்து ஏதோ பெயிண்ட் பண்றான்னா, இன்னும் சம்திங் இஸ் டூயிங், சிமெண்ட் ஒர்க்கும் என்ன பண்றான். ஆனா என்ன பண்றான், அவன் வீட்டுக்கு வேண்டி பண்றானா இல்ல, ஒரு தொழிலாளி தான். ஆனா கோயிலுக்கு வேண்டி பண்றேன், பகவானுக்கு வேண்டி பண்றேன், நல்லா பண்ணணும். ஏன்னா இந்த கோயில் நிறைய நாளைக்கு இருக்கணும். அப்ப நல்ல மனசு இருத்தி நல்லா ஏதோ பூசி என்னத்தையும் பண்றோம் பண்ண மாட்டான். ஏன்னா கடவுளுக்கு வேண்டி பண்றான். இப்ப என்ன பண்றோம்னு நல்ல மனசிருத்தி பகவானுக்கு வேண்டி பண்றேன், நான் அதெல்லாம் பகவானுக்கு வேண்டி பண்றேன். அந்த மாதிரி நீ என்ன வேலை பண்றியோ எனக்கு வேண்டி பண்ண. உனக்கு அந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் ஃபாலோ பண்ண முடியலன்னா நீ பண்ற வேலையை எனக்கு வேண்டி பண்ண. சரி அதுவும் பண்ண முடியலன்னா திரும்பி இறங்கி வராரு சக்காம கர்மா. அப்படின்னா என்னது, உனக்கு வேண்டி பண்ற இதுவும் அத்தை தத் அபியசக்தோ அசி கர்த்தும் மத்யோகம் ஆசிரிதः சர்வ கர்ம ஃபல தியாகம் தத குரு யதாத்மவான். சர்வ கர்ம ஃபல தியாகம், கர்மாலம் பண்ணு, ஆனா அதோட ரிசல்ட்டை எங்கிட்ட கொடுத்துடும் அப்படி. அப்படின்னா என்னது, ஆனால் என்னை பற்றி இத்தகைய உணர்விலும் உன்னால் செயலாற்ற முடியாவிடில் பகவானுக்கு வேண்டி பண்றேன் அதெல்லாம் முடியாது, நான் எனக்கு வேண்டிதான் சம்பாதிக்கிறேன், சம்பளம் வந்தா எனக்கு வேண்டிதான், ஓகே. ஆனா என்னது, பலத்தியா அதோட என்ன பலம் உண்டோ, என்ன அதோட இது பலநோக்கு செயல்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து எனக்கு தானமா கொடுத்துடும். அப்படின்னா அது எதிர்பார்க்காதே, எனக்கு இவ்வளவு வந்தது அப்ப இதனால நான் எனக்கு அனுபவிக்க போறேன் அப்படின்னு. அதோட ரிசல்ட் பகவான் தான் என்ன கொடுக்கணுமோ அது கொடுப்பார். இதை படிக்கிற பசங்களா இருந்தாக்க நல்ல 100% எஃபோர்ட் போடணும், மார்க் அவர் கொடுப்பா. நம்ம டியூட்டி, நம்ம என்னெல்லாம் வீட்டு காரியம் பண்றதா இருந்தாலும் சரி, எது பண்ணாலும் நம்ம 100% டியூட்டி பண்ணிடலாம். இதனால என் பையன்லாம் என்ன நல்லா வயசானப்பறம் பாத்துப்பனா, எனக்கு இதனால ஏதாவது பலன் கிடைக்குமா, எதிர்பார்க்க வேண்டாம். அது கிடைக்கணும்னா பகவான் கொடுப்பார். இவ்வளவு பண்ணிட்டு உனக்கு கிடைக்க கூடாதுன்னு எழுதிருந்தோம்னா கிடைக்காது. ஏன்னா நம்ம பூர்வ பாவம் புண்ணிய கணக்குல அந்த மாதிரி இருக்கு. அப்போ அந்த மாதிரி என்ன போட்டிருக்குனாக்கா, சகாம கர்மம், நீ பண்ற வேலையை உனக்கு வேண்டி பண்ணு, நோ ப்ராப்ளம், பகவானுக்கு வேண்டி பண்ண வேண்டாம், உன்னை நீனத்தின்றே பண்ணு. ஆனா அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாது, ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணாது, அது பகவான் கொடுப்பார். உனக்கு எத்தனை தகுதி உண்டோ அதை வந்து அவர் பார்த்து கொடுப்பார். அப்போ செயலின் எல்லா விளைவுகளையும் தியாகம் செய்து ஆத்மாவில் நிலை பெற முயற்சி செய். இது அடுத்த ஸ்டெப் என்ன சொல்ற, தியானம்.
ஞானம் அது ஒரே ஸ்லோகத்தை வந்து श्रेयो हि ज्ञानम् अभ्यासात् ज्ञानात् ध्यानं विशिष्यते ध्यानात् कर्म फल त्यागात् சாந்திர் அனந்தரம். இப்பயிற்சி நீ உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாவிடில் சகாம கர்மாவும் பல தியாகம்லாம் பண்ண முடியல, பலன்லாம் அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. நான் படிச்சா எனக்கு மார்க் வந்தாதான் அடுத்தது அட்மிஷனுக்கு போகணும், இதெல்லாம் பண்ணி எனக்கு ஐ ஹேவ் டு டூ எல்லாமே நான் தான் பண்ணணும், நீ எல்லாம் சொல்றது ஈஸி அந்த மாதிரி நினைப்பாங்க சில பேர். அப்ப இப்பயிற்சி உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாவிடில் சரி ஞானத்தை விருத்தி செய், இருக்கிற கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுங்க, பகவத்கீதா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க, அதுல இருந்து ஆரம்பிங்க. சலோ பகவத்கீதா கிளாஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். உன்னை ஈடுபடுத்திக்கொள். இருப்பினும் ஞானத்தை விட தியானம் சிறந்தது. ஆனாலும் இது படிக்கிறது ஓகே, சும்மா வாய் மாத்திரம் அந்த ஸ்லோகம் படிக்கிறது, மனசு இருத்தி எதுவும் படிக்கலைன்னா அது வேஸ்ட். ஆனால் தியானம் பழகணும். இப்ப இந்த தியானம் பழகணும்னா என்னது, மாலை ஜபம் பண்ணும்போது தியானம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நாமும் சொல்லிட்டே இருப்போம். இந்த பகவத்கீதா ஸ்லோகம்லாம் அவ்வளவு ஈஸியா வராது. 700 ஸ்லோகம் எப்ப படிச்சு முடிக்கிறது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் இஸ் சோ ஈஸி. அதை சொல்லின்னு நல்ல தியானத்துல பழகு தான் பகவான் சொல்லியிருக்காரு, வேற யாரும் சொல்ல. ஞானத்தை விட தியானம் சிறந்தது. மேலும் தியானத்தை விட என்ன சிறந்ததாம், தியானத்தை விட செயல்களின் பலன்களை தியாகம் செய்தல் சிறந்தது. திரும்பி அதுலயே வராது. தியானம் கரெக்ட், ஆனா எனக்கு அவ்வளவு தியானத்துல இருக்கேனே, நான் இவ்வளவு எல்லாம் படிக்கிறேன், ஓகே சரி அதுவும் ஓகே, தியானத்திலயும் இருக்கேன், ஆனா அதோட ஏதாவது இஃபெக்ட், இது இவ்வளவு எல்லாம் பண்றேன் எனக்கு என்ன கிடைக்கும், அந்த இது வேண்டாம். திரும்பி பலன் நோக்கு செயல்கள் வேண்டாம் தான் சொல்றார். பலன்களை தியாகம் செய்தல் சிறந்தது. ஏனெனில் இத்தகு தியாகத்தினால் மன அமைதியை அடைய முடியும். எப்ப நம்ம ரிசல்ட்டை பத்தி எதிர்பார்க்கறது இல்லையோ அப்ப நமக்கு வந்து அமைதியா இருக்கலாம். நாளைக்கு என்ன ஆகுமோ நினைச்சுதான் பாதி இது டென்ஷனே அதனால்தான். என்ன ஆகும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடணும். நம்ம 100% போடுறது அவ்வளவுலாம் பகவான் ஏமாத்திட்டு வர, இவ்வளவு நம்ம பகவான் பேர்ல நம்பிக்கையோட பண்றோம். அவரு ஒரு எறும்புக்கும் அவர் ஆகாரம் கொடுத்திருக்காரு இல்லையா, ஒரு எறும்பு நம்ம வந்து பாதுகாத்து அதுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்குறோமா இல்ல, ஆனா எறும்பு அவ்வளவு எறும்பு இருக்கு, ஒரு 8 கால் பூச்சி இருக்கு, எல்லாம் சர்வை பண்றது. யாரு அதுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்குறான்? ஆணை வளர்த்தன ஆணை பாக்கணும்னா ஆணைக்கு அவ்வளவு குவிண்டால் கணக்கா டன் கணக்கா சாப்பாடு அவன் இங்க இருந்து கொண்டு வரான். ஏழையா தான் இருக்கும், யாரோ கொடுக்குறாங்க இல்லையா. அந்த ஆணையும் இருக்கு, திமிங்கலம், இந்த மாதிரி பெரிய பெரிய அனிமல்ஸ் இருக்கு, சின்ன சின்ன பூச்சி, அதுகளுக்கெல்லாம் யார் ப்ரொவைட் பண்றாங்க? நம்ம வேணா ஒரு பர்த்டே வருது, ஒரு அநாதாசிரம் போனோம், கொடுத்தோம், பாஷா ஒரு போட்டோ எடுத்தோம், வந்தோம் ஒரு நாளைக்கு, வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு. அப்புறம் பாக்கி 365 டேஸ் யாரு போறா? அவங்க கொடுக்குறது வேற ஒருத்தன் கொடுப்பான். ஆனா 366 நாளும் 365 நாளும் ஒருத்தன் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணமே, ஏன் இருக்காங்களா தெரியாது. நமக்கு அந்த ஆசிரமத்துல பர்டிகுலர் ஆசிரமத்துல ஒருத்தன் போறான்னா தெரியாது. சோ நம்ம ஒரு நாளைக்கு கொடுத்ததுனால பெருமையில அடிச்சு போய் வேண்டாம். ஒரு நாளைக்கு நம்மளால கொடுக்க முடியும், பாக்கி உள்ள ஒரு நாளைக்கு யாரு கொடுக்குறா? அந்த பகவான் காப்பாத்துறாரு. அவர் தான் ஏதோ வழி பண்ணி நான் கொடுக்குறேன். சோ நம்ம எது பண்ணினாலும் பகவான் கொடுத்திருக்கா, அதை வச்சு நம்ம வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா திரும்பி இந்த 16, 17 சாப்டர்ல இன்னும் கிளியரா போட்டிருக்கா, ஹெல்ப் பண்ணணும், ஆத்திரம் பார்த்து என்னது பிச்சை எல்லாம் நம்ம சொல்றோம், எல்லாம் இதுலயே தான் இருக்கு. பகவத்கீதாலே அதெல்லாம் கொடுத்திருக்கு. அப்ப அந்த மாதிரி என்னது, தியாகத்தினா மன அமைதியை அடைய முடியும். இந்த மாதிரி இருந்தாக்கா மனசு அமைதி கிடைக்கும். சாரி, எஸ். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவ ச நிர்மமோ நிரஹங்கார समदुःख सुख क्षमी संतुष्ट सततं योगी यथात्मा दृष्ट निश्चयः मय्यर्पित मनो बुद्धिर्यो मद्भक्त समे प्रियः பக்த சா மே பிரியக, எனக்கு ரொம்ப பிடித்தவர் யாரு? இதெல்லாம் குவாலிட்டிஸ் கொடுத்திருக்காரு. யாரெல்லாம்? எவன் ஒருவன் பொறாமை இல்லாதவனாக எல்லா உயிர்களுக்கும் அன்பான நண்பனாக தன்னை உரிமையாளராக கருதாதவனாக, நான் தான் எல்லாம் ஓனர், ஒண்ணு இல்ல நம்ம டெம்பரரி வீட்டுல தான் இருக்கோம், ஆனா பேர் போட்டுக்கலாம், பலகையில ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணியாச்சு, என் பேர் இருக்கு, ஆனா பெர்மனன்ட் இல்ல. நம்மளே போயிடுவோம், என்னைக்கு போவோம் தெரியாது இல்லையா. போய் நத்திங் இஸ் பெர்மனன்ட். நம்ம இருக்கிறது எல்லாம் வாடகை வீட்டுல தான் உட்காந்துருக்கோம். பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இஸ் பேக் டு காட் பகவான். அப்ப யாரு வந்து இந்த தன்னை உரிமையாளன் அப்படின்னு எண்ணாம இருக்காங்களோ, அகங்காரத்திலிருந்து விடுபட்டவனாக, எல்லாம் என்னால நடக்கிறது, நான் இல்லைன்னா இந்த வீடு எப்படி ஆகும் தெரியுமா? இல்ல நம்மளும் டைலாக் எல்லாம் அடிக்கிறோம் சிலப்போ, அதெல்லாம் அடிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இல்லைன்னா அப்படி பகவான் அது போல ஏற்பாடு பண்ணுவார். அப்புறம் இன்ப துன்பங்களில் சமநிலையுடையவனாக சகிப்புத்தன்மையுடன் எப்பொழுதும் திருப்தியுற்ற, எப்போ ஒரு சாந்தம், எப்போ என்ன கிடைச்சதோ அதை வச்சு ஹாப்பி, அந்த மாதிரி இருக்கிறவன். சுய கட்டுப்பாடு உடையவனாக, கட்டுப்பாடுன்னா என்னது? 18 டேஸ் கோர்ஸ்க்கு வந்திருக்கோம், படிக்கணும், 18 டேஸ் கண்டிப்பா நான் அட்டென்ட் பண்ணணும், கம் வாட் மே. ரொம்ப உடம்பு முடியல, காய்ச்சல் வந்திருக்கு, எழுந்திருக்க முடியலைன்னாக்கா அந்த மாதிரி தான் வேற விஷயம். அப்புறம் இங்க வெளியில போயிருக்கோம் சம்திங், அந்த மாதிரி
ரொம்ப டயர் இதுல வந்து அந்த மாதிரி ஆச்சுன்னா பரவாயில்ல. ஆனா சும்மா மறந்து போய் எடுத்து இல்ல தூங்கிட்டேன், இந்த காத்தல் பசங்க எல்லாம் சொல்லுவோம் தூங்கிட்டேன் மாதாஜி சொல்லுவோம். அப்ப அவங்களுக்கு எல்லாம் இந்த லெக்சர் அடிப்பேன். கமிட்மெண்ட் வரும். 18 days தானே இல்லையா, 18 days கமிட்மெண்ட் வரும், பண்ணதான் வேணும். அப்ப என்னது கட்டுப்பாடு. சாப்பாடா இருக்கட்டும் கட்டுப்பாடு வேணும், தூங்கத்திலையும் கட்டுப்பாடு எல்லாம் இருக்கு. பகவான் அதுவும் சொல்லியிருக்காரு, எப்படி சாப்பிடணும், எப்படி இருக்கணும், எப்ப எழுந்திருக்கணும் எல்லாம் கொடுத்திருக்காரு. பார்க்கலாம் நீங்க வரப்போற சாப்டர்ல. தனது சுய கட்டுப்பாடு உடையவனாக தனது மனதையும் புத்தியையும் என்னில் நிலை நிறுத்தி உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ என்னுடைய அத்தக பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். இதெல்லாம் குவாலிட்டிஸ் கொடுத்துருக்கா. அப்ப இதுல எது நம்ம மிஸ்டேக் பண்றோம் பார்த்துன்னுட்டு வி ஷுட் கரெக்ட் அவர்செல்ஃப். அப்ப இந்த மாதிரி உள்ளவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன். அடுத்து இன்னும் போட்டிருக்காரு, யஸ்மா நோத்விஜதே லோகா லோகா நோத்விஜதே சயஹ ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகைர் முக்தோ யஸ்ஸ மே பிரியஹ. இன்னும் பிரிய எனக்கு ரொம்ப பிடிச்சவர் யாருன்னு, யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் அதுவும் இருக்கு. நான் பக்தி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிற மனுஷால எல்லாம் போட்டு இது கஷ்டப்படுத்தி அவள்கிட்ட வந்து ஒரு சண்டை போட்டு ஆனா நான் பக்தி பண்றேன் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. பக்கத்துலயா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் எல்லாத்தையும் சமமா எல்லாரும் தொல்லையெல்லாம் கொடுக்காம நம்ம காரணம் அவருக்கு ஒரு தொல்லை வராம அந்த மாதிரி பார்த்துட்டு யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல் இன்பம் துன்பம் பயம் மற்றும் ஏக்கத்தில் சமநிலையுடன் எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அந்த மாதிரி உள்ளவன எனக்கு ரொம்ப பிரியம். அவனாலே இன்னொருத்தால் தொந்தரவு இல்லை, இன்னொருத்தாள் வச்சு இவனுக்கும் தொந்தரவு கிடையாது. ஏன்னா டெஃபினட்டா நம்ம யாருக்கும் தொந்தரவு இல்லைன்னா அவள் வேற வாழ்க்கை எதுக்கு நம்ம தொந்தரவுன்னு எதுக்கு நினைக்க போறாங்க இல்லையா. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்னது இன்னும் போட்டிருக்காரு, அனபேக்ஷ शुचिर दक्ष उदासीनो गतव्यतः सर्वारंभ परित्यागी यो मद्भक्त समे प्रियः. எவன் ஒருவன் சாதாரண செயல்களை சார்ந்து வாழாமல் தூய்மையாக நிமிடனாக கவலைகளின்றி எல்லாவித வழிகளிலிருந்தும் விடுபட்டவனாக ஏதேனும் பலனுக்காக முயற்சி செய்யாதவனாக உள்ளானோ எனது அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அப்படின்னா என்னது, சாதாரண செயல்களை சார்ந்து வாழணும். ஏனோ உயிரோட இருக்கோம், சாப்பிடணும் தூங்கணும், எல்லாம் இருக்காங்க, எல்லாம் அனிமலும் அப்படி இருக்கு, நம்மளும் இருக்கும். அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஹியூமன் பீங்கா இருக்கும் இல்லையா, ஒரு 6 அறிவு இருக்கு நமக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணணும். அப்புறம் தூய்மையாக டெஃபினட்டா அக தூய்மை வழி தூய்மை எல்லாமே தூய்மையாக நிபுணனாக கவலைகளின்றி எல்லா சாந்தம் தான் எல்லாவித வலிகளிலிருந்தும் விடுபட்டவனாக. வலிகள் தான் என்னது, நாட் ஓன்லி பெயினா மனசு பெயினும் இருக்கலாம், எல்லாம் விடுபட்டு ஒண்ணும் இல்ல ஐ எம் ஹாப்பி அந்த கண்டென்ட்மெண்ட் அப்படிம்பாங்க இல்லையா, சந்துஷ்டி லெவல் அந்த மாதிரி இருக்கானோ, ஏதேனும் பலனுக்காக முயற்சி ஒன்னுக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, பண்றதெல்லாம் டியூட்டி ஒன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றதுல அந்த மாதிரி யார் இருக்கானோ எனது அத்தக பக்தன் மிகவும் பிரியமானவன். அப்புறம் என்ன சொல்றாரு, யோ நத் கிருஷ்யதி ந துவேஷ்டி ந சோஷதி ந காங்ஷதி சுப அசுப பரித்யாகி பக்திமான் யஸ்ஸமே பிரியஹ. எவன் ஒருவன் ஒருபோதும் மகிழ்வதில்லையோ, ரொம்ப ஹாப்பி ஆஹா ஊன்னு எல்லாம் ரொம்ப கொண்டாடிங்க அந்த மாதிரி இல்லையோ, துன்பப்படுவதில்லையோ, கஷ்டமும் படுறது இல்லையோ, யாரும் ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கிறது இல்லை, துன்பமும் படுறது இல்லை, சமநிலையில இருக்கான். ரொம்ப எது வந்தாலும் அவன் தாங்கிக்கிற இதயம் உனக்கு அந்த மாதிரி இருக்கும். புலம்புவதில்லையோ, ஆசைப்படுவதில்லையோ, மேலும் எவன் ஒருவன் மங்களமானவை அமங்கலமானவை ஆகிய இரண்டையும் துறக்கின்றானோ அத்தக பக்திமான் எனக்கு மிகவும் பிரியமானவன். இந்த போட்டோல யாரு, இவர்தான் பிரகலாதம் கொடுத்துருக்கா. அவ அப்பாவே எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கா அவனை இறக்க வைக்கிறதுக்குலாம், எல்லாம் ஆன மட்டும் எல்லாம் பார்த்தா ஒண்ணும் பண்ண முடியல. ஆனாலும் என்னது, அவர் சமமா இருந்தார், நாராயணன் சொல்லிட்டு. ஹரே கிருஷ்ணா. நான் கிளாஸ்ல இருக்கேன்மா, கிளாஸ்ல இருக்கேன். ஓகே, ஆகிய இரண்டையும் துறக்கின்றார். ஜஸ்ட் 1 minute. சொல்லு. ஹலோ ஹலோ, கிளாஸ்ல இருக்கேன். அப்பா தூங்கியாச்சு, நான் கிளாஸ்ல இருக்கேன், ரெக்கார்டிங் போய் I'm very sorry. இந்த ஆப்ஷன்ல இருக்கா எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே சாரி. அத்தக பக்தி
எவன் ஒருவன் ஒருபோதும் மகிழ்வதில்லையோ, ரொம்ப மகிழ்ச்சி கொஞ்சம் வந்தாலும் ரொம்ப ஆகும் பண்ணாம, துன்பப்படுவதில்லையோ, துன்பம் வந்தாலும் ரொம்ப தோஞ்சு போயிடுவோம், அந்த மாதிரி இல்லாம புலம்புவதில்லையோ, ஆசைப்படுவதில்லையோ, மேலும் எவன் ஒருவன் மங்களமானவை அமங்கலமானவை ஆகிய இரண்டையும் துறக்கின்றானோ, அமங்கலமா இருக்கட்டும் மங்களம் ஒண்ணும் இல்ல, அவனுக்கு எல்லாம் சேம், அத்தக பக்திமான் எனக்கு மிகவும் பிரியமானவன். அந்த மாதிரி இருக்கணுமா? அப்படி இருந்ததுன்னா பகவானுக்கு பிடிக்கும். சாரி. அப்புறம் என்னது? समशत्रौ मित्रे च तथा मान अपमानयोः शीतोष्ण सुख दुःखेषु समसंग विवर्जितः तुल्य निन्दा स्तुतिर्मौनी सन्तुष्टो येन केनचित् अनिकेत स्थिरमतिर् भक्तिमान् मे प्रियो नरः. எவனொருவன் நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவித்து மானம் அவமானம் இன்பம் துன்பம் வெப்பம் குளிர் புகழ்ச்சி இகழ்ச்சி ஆகியவற்றில் நடுநிலை வகித்து களங்கம் தரும் தொடர்புகளிலிருந்து எப்போதும் விடுபட்டு மௌனமாக எதனை கொண்டும் திருப்தியுற்று தங்கமிடத்திற்காக கவலைப்படாமல் அறிவில் நிலை பெற்று பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ அத்தக மனிதன் எனக்கு மிகவும் பிரியமானவன். இது ஒண்ணும் புதுசா போடல, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். எல்லாத்தையும் ஈக்குவாலிட்டியா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும், டுவாலிட்டி இருக்க வேண்டாம். அந்த மாதிரியா இருக்கணும். அவன் இப்படி பக்திமான் மே பிரியோ நரக, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நிறைய இந்த மாதிரி சொல்லிட்டே போறார் அவர். அப்புறம் என்னது? அதீவமே பிரியா, இன்னும் நல்ல ஒரு பாயிண்ட் போட்டுட்டு அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். यतु धर्मामृतम् इदम् यथोक्तम् पर्युपासते श्रद्धदानामत् परमा भक्तास्ते अतीव मे प्रियः. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. யார? பக்தி தொண்டு என்னும் இந்த வழிவற்ற பாதையை பின்பற்றி என்னை பரம இலக்காக வைத்து நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்துபவர்கள் எனக்கு மிக 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 பிரியமானவர்கள். எல்லாத்தையும் திறந்து நானே தான் இலக்கு. அதால என்னன்னா பகவான் தான், பகவான் பகவான் அங்கதான் போனா எனக்கு பகவானை தான் பிடிக்கும், பகவான் தான் எனக்கு ஃப்ரெண்டு, பகவானுக்கு தான் எல்லா அர்ப்பணம் பண்ணணும், அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவன பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அவரே இலக்காக வச்சு நம்ம வாழ்நாள நடத்தணும். அந்த மாதிரி இருக்கிற நவவித பக்தி இந்த பிரஹ்லாத் மகாராஜ் ஸ்ரீமத் பாகவதத்துல கொடுத்திருக்கு. இந்த 9 செயல்களால் பகவானுக்கு தூய பக்தி தொண்டு புரியும் பக்தனை பூர்ணமான ஞானம் உடையவனாக உணர வேண்டும். அப்ப என்னெல்லாம் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் சிரவணம். சிரவணம்னா என்னது? கேட்கல். காதால கேட்கிறோம். அது பரீட்சித் மகாராஜா அதுக்கு பேர் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஜபம் பண்றோம், நம்ம சொல்ற ஜபம் நம்ம காதாலே கேட்கிறோம். சோ அது சிரவணம். அதுதான் சொல்லியிருக்கோம். ரொம்ப சத்தம் போட்டுலாம் சொல்ல வேண்டாம், நம்ம சொல்றது நம்ம காதால கேட்கிறோம். சோ சிரவணமா பண்ணிடுறோம். கீர்த்தனம். அப்ப கீர்த்தனத்துக்கு யார் பேர் பண்ணுவாங்க? ரொம்ப எடுத்துக்காட்டா மீராபாய். அவங்க எந்த நேரமும் பஜனை பாடினார். இப்ப நம்ம பஜனை எல்லாம் பாட வேண்டாம், சொல்ற அந்த இது பக்தி என்னது, அந்த நாமஸ்மரணம், அது சொல்லும் போதே பகவான் நாமம் சொல்றதே நம்ம வாயால சொல்றோம், காதால கேட்கிறோம். அப்போ சிரவணமும் மாறுது, கீர்த்தனமும் மாறுது. அப்புறம் ஸ்மரணம். சுக கோஸ்வாமி அதான் வயத்துல அம்மாவோட வயத்துல இருக்கும்போதே அவருக்கு ஸ்மரணம் பண்ணி அந்த மாதிரி இருந்து வெளியில வந்துட்டு அந்த பரீட்சித் மகாராஜாக்கெல்லாம் பாகவதம் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஸ்மரணம்னா அந்த ஜப்பம் பண்ணும்போது அழகா பகவான் தியானம் பண்ணி சொல்லிட்டே இருக்கலாம். 108 எப்ப வருதுன்னே தெரியாது. அந்த குண்டுமணி கையில நிரடும் போது ஒரு 108 ஆயிடுத்தான்னு சொல்லி திரும்பி ஆரம்பிச்சுக்கணும். ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அப்ப யாரு? சுக கோஸ்வாமி அதுக்கு எடுத்துக்காட்டாக அவர் இருக்கார். அப்புறம் லட்சுமி தேவி. எதுக்கு? பாத சேவனம். அவர் நமக்கு எல்லாம் கடவுள் தான் லட்சுமி தேவி. ஆனா என்ன பண்றா? அவரோட கிருஷ்ணாவோட பாதத்தை சேவனம் பண்ணிருக்கா, பாதத்தை அமுத்தி கொடுத்துருக்கா. சோ அவங்க பாத சேவனத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு யாரு? லட்சுமி தேவி. அர்ச்சனம், அர்ச்சனை பண்ணி தியானம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது அது யாரு? பிருத்து மகாராஜ். அப்புறம் துருவ மகாராஜ். ஐ திங்க் துருவ மகாராஜ் நம்ம பார்த்தோம். வந்தனம், இப்படி கடுமையான தவம் எல்லாம் புரிஞ்சு அவர் வணங்குறாரு. அப்புறம் ஹனுமான், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். அடிமை போல பணியாற்றுறார். அது மாற பிழித்து காட்டுறாரு. அங்கதான் ஸ்ரீராமரும் சீதாதேவி இருக்கான்னு. எவ்வளவு லங்காவெல்லாம் எரிச்சு அந்த மூலிகை கொண்டு வா அப்படின்னா மலையை தூக்கி வந்துட்டார். அவ்வளவு கிருஷ்ணா ரொம்ப படுத்துறது எனக்கு. அப்புறம் என்னது? ஹனுமான போல. அப்புறம் என்னது இவ்வளவு எல்லாம் ஆயிட்டு என்ன தோல் மேல கையில் போட்டுருக்காரா? இல்ல, அம்புலா இப்படி சேவகன் மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்காரு, சர்வன் மாதிரி. அந்த மாதிரி ஹனுமான் மாதிரி நம்ம இருக்கணும், ரொம்ப ஹம்பிளா இருக்கணும். சக்கியம்னா அர்ஜுனா மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நம்ம பகவான்கிட்ட பேசி அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கு யாரு எடுத்துக்காட்டு? அர்ஜுனன். அப்புறம் ஆத்ம நிவேதனம் யார் போட்டிருக்க? பலி மகாராஜ் ஸ்டோரி தெரியும் எல்லாருக்கும். 3 அடி மண்ணு கேட்டோம்னா அவர் என்ன 2 அடி மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, 3வது அடி எங்கன்னா என் தலையிலேயே வேணும், அவ்வளவு பக்தி அவருக்கு. அந்த மாதிரி வித்யாபூர்வமாக தன்னையே அர்ப்பணித்தார். அப்ப பலி மகாராஜ் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கார். அப்ப இது பிரகலாத் உவாசைன்னு ஒரு ஸ்லோகமே இருக்கு இந்த இதுல ஸ்ரீமத் பாகவத்ல. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்.
இது வந்து விஸ்வமங்கல தாக்கூரோட ஒரு ஸ்டோரி. அது முடிஞ்சிடும். ஆக்சுவலி இதை போட்டிருக்கேன், நேரம் இல்ல. இப்போ 10 மினிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு யாருக்கும் நேரம் இருக்குன்னா இதை படிக்க சொல்றேன். ரம்யா மாதாஜியை படிக்கலாம், இல்ல யார் வேணா படிக்கலாம். ரம்யா மாதாஜி அன்னைக்கு நல்லா படிச்சாங்க. டைம் இருக்கா இல்ல முடிச்சு விடலாமா? நீங்க எப்படி டிசைட் பண்றவங்களோ அப்படி. பவிதா மாதாஜி நீங்க சொல்லுங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரிபடி யூ கேன் சே. மாதாஜி நீங்க சொல்லுங்க மாதாஜி, எனக்கு ஓகே மாதாஜி. இல்ல எல்லாரும் இருக்காங்களா, எல்லாரும் போயிட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. 15 பேர் இருக்காங்க மாதாஜி, 15 பேர் இருக்காங்க மாதாஜி. அப்ப இது படிக்க சொல்லிடலாம். ஏன்னா இதுல போட்டிருக்கு முற்பிறவியில எப்படி இருந்தாரு, பிற்பிறவியில எப்படி ஆனாருன்னு. அது ஸ்டோரியாவே படிச்சோம். ஏன்னா நான் போட்டிருக்கேன். அப்ப அது போட்டது வந்து யார் படிக்கிறீங்க? ரம்யா மாதாஜி இருக்காங்களா? நான் நீங்க நல்லா படிச்சேன். மாதாஜி படிக்கட்டுமா? ஒரு துறவியின் கதை. பில்வமங்கல தாகூரின் முந்தைய வாழ்க்கை. இது மகா துறவியான பில்வமங்கலா தாகூரின் அற்புதமான கதை. ஆனால் அவரது முந்தைய வாழ்க்கை பற்றிய அறியப்படாத கதை உள்ளது. அவரது முந்தைய வாழ்க்கையில் அவர் ஒரு சிறந்த சந்நியாசி மற்றும் கிருஷ்ணரின் சிறந்த பக்தராக இருந்தார். அவர் பாவா மட்டத்தில் இருந்தார். கிருஷ்ணரிடம் தீவிர அன்பு கொண்டிருந்தார். அவர் பாகவத விழாக்களை ஏற்பாடு செய்வதை கண்டறிந்தார். அதன் பிறகு அவர் கலந்து கொள்ளும் மக்களுக்கு பிரசாதம் உணவு விநியோகித்தார். ஒருமுறை திருவிழாவை ஏற்பாடு செய்த போது தன் பணத்தை எல்லாம் செலவழித்தான். பக்தர்களுக்கு உணவளிக்க அதிக பணம் தேவைப்பட்டது. அதனால் செல்வத்தை தேடி சென்றார். சுற்றி நடந்து அவர் தனது 18 வயதில் இறந்த இளவரசியின் தகனத்தை கண்டார். அவரது மகிழ்ச்சியற்ற தந்தை, தாய் மற்றும் அனைத்து குடிமக்களும் இருந்தனர். தந்தை தீ மூட்டினார். பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். இளவரசி தன் உடலில் பல வைரங்கள் மற்றும் தங்க ஆபரணங்களுடன் எரிந்து கொண்டிருந்தாள். இளவரசியின் இறந்த உடலுக்கு இந்த மதிப்புமிக்க நகைகளால் என்ன பயன்? நான் இவை அனைத்தையும் எடுத்து கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் சேவை செய்வதே சிறந்தது என நினைத்தார். எனவே அவர் இளவரசியின் சடலத்தை அணுகி நகைகளை எடுக்க முயன்றார். ஆனால் திடீரென்று ஒரு குரல் கேட்டார். நிறுத்து, இதை எடுக்காதே. அது இறந்த இளவரசியின் குரல். சந்நியாசி அதிர்ந்தார். உனக்கு செல்வம் தேவை என்றால் அரசனாகிய என் தந்தையிடம் செல். நான் உன்னை அனுப்பினேன் என்று சொல்லுங்கள். என் படுக்கையின் கீழ் ஒரு பெரிய பொக்கிஷத்துடன் ஒரு பெட்டி உள்ளது. அந்த செல்வத்தை என் தந்தையிடம் கேட்டு அந்த செல்வத்தை பக்தர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் சேவை செய்ய பயன்படுத்துங்கள். இறந்த இளவரசி பேசினாள். பில்வமங்கலா தாகூர் மகிழ்ச்சியுடன் அரசரிடம் சென்று நடந்ததை வெளிப்படுத்தினார். ராஜா பார்த்தார். உண்மையில் இளவரசியின் படுக்கைக்கு அடியில் ஒரு பெரிய பொக்கிஷத்தை கண்டுபிடித்தார். மன்னன் மகிழ்ச்சியுடன் அந்த பெரும் செல்வத்தை அவருக்கு தானம் செய்தான். பில்வமங்கல தாகூர் பாகவத உற்சவத்தில் செல்வம் அனைத்தையும் செலவழித்தார். ஆனால் இறுதியில் மீண்டும் சில செல்வங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. எனவே இளவரசியின் தகனம் செய்யும் இடத்திற்கு சென்று வைர நெக்லஸை எடுத்துக்கொண்டார். அவர் செல்லும் போது இறந்த இளவரசியின் குரல் மீண்டும் கேட்டது. இந்த நகையை எடுத்துக்கொண்டு பெரிய தவறு செய்து விட்டீர்கள். நீங்கள் கிருஷ்ணர் மீதான அன்பில் மிகவும் முன்னேறினாலும் இன்னொரு முறை பிறவி எடுத்து ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழுமாறு நான் உன்னை சபிக்கிறேன். அடுத்த ஜென்மத்தில் பெண்களை வேட்டையாடுபவனாக பிறந்தார். இளவரசி விபச்சாரி சிந்தாமணியாக மீண்டும் பிறந்தாள். இந்த ஜென்மத்தில் அவள் அவனுக்கு வழிகாட்டும் குருவாக செயல்பட்டு அவனுக்கு வழிகாட்டினாள். அவள் அவனிடம் சொன்னாள், என் மீது ஆசை இருப்பது போல் உனக்கு கிருஷ்ணர் மீது ஆசை இருந்தால் நீங்கள் உடனடியாக சுயமாக உணர்ந்த ஆத்மாவாகி விடுவீர்கள். பிருந்தாவனத்திற்கு செல்லுங்கள். அங்கு நீங்கள் முழுமையான திருப்தியையும் நித்திய மகிழ்ச்சியையும் காண்பீர்கள். பிருந்தாவனத்திற்கு செல்லும் வழியில் பில்வமங்கலரின் பொருள் ஆசைகள் அவனை மீண்டும் பிடித்தன. அவர் ஒரு பிராமணரின் மனைவி மீது ஆசைப்பட்டார். தனது மாசுபட்ட ஆசைகளை கண்டு வெட்கப்பட்ட அவர் அந்த பெண்ணின் கூந்தலில் உள்ள ஊசியை கொண்டு தன் கண்களை பிடுங்கினார். பார்வையற்ற பில்வமங்கலா ஆன்மீக பாதையிலிருந்து எந்த ஒரு பொருளாலும் திசை திருப்ப கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். கதையின் கருத்து: வாழ்வில் நமது செல்வம் முறையாக சம்பாதிக்கப்பட வேண்டும். நாம் கிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் சேவை செய்ய விரும்பினாலும் அது சரியாக சம்பாதிக்கப்பட வேண்டும். இல்லையெனில் கெட்ட கர்மாவின் விளைவுகளை நாம் அனுபவிக்க வேண்டும். ஷார்ட் ஸ்டோரியா சொல்லி முடிச்சிட்டேன். ஐ ஹோப் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். இல்லாட்ட நம்ம கூகுள்ல பார்த்தா இந்த ஸ்டோரி தெரியும். அப்ப அவர் வந்து ரொம்ப அந்த இந்த ஆசை இதுல இருந்ததுனால அப்புறம் அடுத்தது அவர் இம்ப்ரூவ் பண்ணின்னு போற அப்போ அவருக்கு வந்து அந்த இது பெண்களோட ஆசை எல்லாம் விடுபடல. கண்ணையே குத்தின்னு விட்டார். ஹேர்பினால குத்திண்டு குருடே ஆயிட்டார். அப்புறம் ஃபுல் தியானத்திலேயே இருந்தது பில்வமங்கலம் ஆயிடுச்சு. இப்போ அத்தியாயம் 12 சுருக்கம். பக்தி ஓவர் இம்பர்சனலிசம், பக்தி வளர்ச்சியின் முன்னேற்ற நிலைகள், கிருஷ்ணருக்கு அன்பான தகுதிகள்.
பகவானுக்கு எப்படி எல்லாம் நம்ம இருந்தா பிடிக்கும்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸ்டாப் ஷேர் அண்ட் ஸ்டாப் ரெக்கார்டிங். ஐம் சோ சாரி. ஸ்டாப் ரெக்கார்டிங் போட்டு ஹரே கிருஷ்ணா. புரிய மாட்டேங்குது ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா எங்க போச்சு? ஸ்டாப்.